இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்கிரிப்ட்லேயே இயக்குனர் வெற்றிமாறனும் இயக்குனர் நெல்சனும் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் நெல்சன் அவர்களுடைய வாய்ஸ்லேயே ஒட்டுமொத்த கதையும் சொல்லிடலாம் அப்படின்னு படத்தினுடைய இயக்குனர் நம்பினது இந்த படத்தினுடைய மைனஸ். ஒரு வித்தியாசமான திரைக்கதையின் மூலமாக இந்த படத்தை சொல்லணும்னு நினச்ச இயக்குனருடைய முயற்சி இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதற்கு ஒரு வழக்கமான கதையை இவர் தேர்ந்தெடுத்தது இந்த படத்தினுடைய மைனஸ். காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா, சார்லி மாதிரியான சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட சரியான ஆட்களை தேர்வு செய்தது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிற வில்லன் கேங்கில் இருக்கிற ஆட்களை எல்லாம் ரொம்ப வீக்காக காஸ்ட் பண்ணது இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தினுடைய எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அந்த ட்விஸ்ட்டை மட்டுமே நம்பி ஒட்டுமொத்த படத்தையும் வேறு எந்த ட்விஸ்ட்டும் டர்ன்ஸும் இல்லாமல் நகர்த்திட்டு கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்தது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி மாஸ்க் படத்தில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வார நிகழ்ச்சி நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மாஸ்க் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் கதை சுருக்கம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அடுத்ததாக வரவிருக்கிற தேர்தலில் மக்களுக்கு பட்டுவாடா செய்கிறதுக்காக ஒரு 440 கோடி ரூபாய் பணத்தை ஒரு அரசியல்வாதி நடிகை ஆண்ட்ரியாவின் பாதுகாப்பில் பதுக்கி வைக்கிறார். அந்த பணத்தை ஒரு கேங் கொள்ளையடிச்சிடுறாங்க. அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீட்பதற்காகவும் அந்த கேங்கை பிடிக்கிறதுக்காகவும் ஆண்ட்ரியா கவினுடைய உதவியை நாடுறாங்க. கவின் அந்த கேங்கை கண்டுபிடிச்சாரா, அந்த பணம் என்ன ஆச்சு, ஒரிஜினலாக அந்த பணம் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத ரொம்ப லென்த்தாகவும் எமோஷனலாகவும் சில இடங்களில் ஃபன்னாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் மாஸ்க். படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய நாயகன் கவின் தான். கவினுக்கு இது 7வது படம். ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய நடிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி தெரியறத நம்மளால் பார்க்க முடியுது, உணர முடியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வழங்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. எங்கெல்லாம் ஃபன்னு வேணுமோ, எங்கெல்லாம் எமோஷனலான ஒரு நடிப்பு வேணுமோ எல்லாத்தையும் சரியான விகிதத்தில் சீனுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்த விதத்தில் ஒரு அற்புதமான நடிகனாக இந்த படத்தில் அவர் இன்னும் மெருகேறி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் அவருடைய நடிப்பும் அவருடைய இருப்பும் இந்த படத்திற்கு ப்ளஸ் ஆக நடிகர் கவின் இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி மாஸ்க் திரைப்படத்தை மக்கள் மனசுல ஒரு படி மேல தூக்கிட்டு போய் வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா நடிகை ஆண்ட்ரியா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டார்க் ஷேட் கேரக்டர் தான். அந்த டார்க் ஷேடுக்கும் ஒயிட்டுக்கும் இடையில ஒரு கிரே இருக்கும்ல, அதை கரெக்டாக பிடிச்சி துல்லியமாக அதை பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்க ப்ளே பண்ணுறது ஒரு 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 நெகட்டிவ் கேரக்டர் தான். ஆனாலும் படம் பார்க்கிற ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர்ற மாதிரி அவங்களுடைய நடிப்பும் அவங்களுடைய கேரக்டரும் டிசைன் செய்யப்பட்டிருப்பது ஒரு தனிச்சிறப்பாக இருந்தது. தனக்கு வழங்கப்பட்ட அந்த கேரக்டரை ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூஷனில் இவங்க நிறைய மெனக்கெட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்காக நிறைய அர்ப்பணிப்போடு உழைச்சிருக்காங்க. அது திரையில் பார்க்கும்பொழுது தெரியுது. தன்னை சுற்றி இருக்கிற நபர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய நடிப்பின் மூலம் தன்னுடைய கேரக்டருக்கு ஒரு மாஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப கவனமாக இருந்து பல ரியாக்ஷன்ஸில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் நடிகை ஆண்ட்ரியாவுடைய நடிப்பு இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அவங்க இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி மாஸ்க் திரைப்படத்தை ஒரு படி மக்கள் மனசில் தூக்கிட்டு போய் மேலே வைக்கிறாங்க. படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். அவர் இந்த படத்திற்கு ஒரு பில்லர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்படியான ஜானரில் வெளிவர படங்களுக்கு பின்னணி இசை ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். எந்தெந்த சீனுக்கு எப்படியான ஒரு மூடை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப அழகாக ஒரு உள்வாங்கி வச்சிருக்கிறது இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வெளிப்படுது. எந்த காட்சியை எப்படியான ஒரு மூட் செட் பண்ணி மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் மக்கள் தியேட்டரில் ரசிப்பாங்க, அது ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக மாறும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டு அழகான ஒரு ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறாரு. அற்புதமான பின்னணி இசை இந்த படத்தினுடைய ப்ளஸ். அதற்கு காரணமாக இருந்த ஜிவி பிரகாஷ் மாஸ்க் திரைப்படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி ரசிகர்கள் மனசில் படத்தை ஒரு படி கொண்டு போய் மேலே வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யாருன்னு கேட்டால் அது நடிகர் சார்லி அவர்களை தான் சொல்லி ஆகணும். அவர் இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் தான் வராரு, சின்ன கேரக்டர் தான். ஆனால் அந்த கேரக்டருடைய ஆழத்தை ரொம்ப நுட்பமாக புரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டான ரொம்ப அற்புதமான நடிப்பை இந்த படத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய அனுபவம், இத்தனை ஆண்டு கால சினிமா அனுபவம் சார்லிக்கு இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை ஒட்டு மொத்தமாக எடுத்து ஒரு படத்தில் வெளிப்படுத்தணும்னா அது இந்த படமாக சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் அவருக்கு, மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மீண்டும் அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார் நடிகர் சார்லி. அவர் இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி மாஸ்க் திரைப்படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே போய் வைக்கிறார்.
படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் விக்ரணன் அசோக் அவர்களை தான் சொல்லி ஆகணும். அவருக்கு இது முதல் படம். முதல் படத்திலேயே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை அவர் தேர்ந்தெடுத்த விதத்தில் இவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன் இது வித்தியாசமான கதைக்களம், ஏன் இது ஒரு ரிஸ்கான கதைக்களம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, படத்தில் நாயகி அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. நாயகன் மட்டும்தான். அவருடைய கேரக்டர் டிசைனுமே நல்லவரா கெட்டவரா, இவர் இது இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நபரா இவர் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக மக்களுக்கு புரிய வைக்கிற விதத்தில் இருந்து, ஹீரோயினாக அதாவது படத்தினுடைய ஆப்போசிட் ரோலில் ப்ளே பண்ணுற ஆண்ட்ரியாவுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த டீட்டெயிலிங்லாம் இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு நமக்கு ஒரு விஷயத்தை, ஒரு கேரக்டரை, மனிதர்கள் பல அடுக்குகளில் இருப்பாங்க, சில நேரங்களில் நல்லவங்களா இருப்பாங்க, சில நேரங்களில் வேறு மாதிரி தான் இருப்பாங்க, அப்படிங்கிற அந்த அடுக்குகளை எல்லாம் புரிய வைக்கிற மாதிரி கேரக்டர்ஸை டிசைன் பண்ணி ரைட் பண்ண விதத்தில் ஒரு நல்ல இயக்குனராக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த விதத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் விக்ரணன் அசோக் இந்த படத்தினுடைய பிளஸ்ஸாக மாறி படத்தை ஒரு படி மக்கள் மனசுல மேலே போய் வைக்கிறார். மாஸ்க் திரைப்படத்தினுடைய பிளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இப்படியான ஜானர்களில் வெளிவர படங்களில் சில லாஜிக் மீறல்கள் நிச்சயமாக இருக்கும். அதை நம்ம சினிமாட்டிக் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சினிமாவிற்கான சுதந்திரம் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா, இந்த தவறுகள்லாம் நமக்கு தெரியலை அப்படின்னா படத்தில் ப்ளஸ் மட்டும் தான் நமக்கு நிறைய நிரம்பி நிற்கும். ஆனால் இந்த பிரச்சனைகளையும் சரியாக அட்ரஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தினுடைய திரைக்கதை இன்னும் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அது இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி நிற்கும். அப்படி இந்த படத்தில் என்னென்ன மைனஸ் இருக்குது, இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனம் செலுத்தியிருந்தால் படம் ஒரு சிறந்த திரைப்படமாக வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த படத்தினுடைய மைனஸாக நம்ம பார்க்க போகிறோம். படத்தினுடைய முதல் மைனஸ் அப்படின்னா அது இயக்குனர் விக்ரணன் அசோக்கை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, படம் ஒரு முக்கியமான காட்சியிலிருந்து தான் துவங்குது. என்ன காட்சி? ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கேங் மக்களை பணைய கைதிகளாக வச்சு ஒரு பெரிய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த காட்சியிலிருந்து தான் ஒரிஜினலாக படம் தொடங்குது. ஆனால் அதற்கு முன்னாடியே ஹீரோ யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எதிராக ப்ளே பண்ணுற ஆண்ட்ரியாவுடைய கேரக்டர் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன சூழலில் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு ஒரு லென்த்தாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு முன்கதை ஒன்று சொல்கிறார். அந்த முன்கதை நிச்சயமாக அந்த படத்திற்கு பெரிய அளவில் பிரயோஜனப்படலை. அந்த கதை இல்லாமல் நேரடியாக அந்த சூப்பர் மார்க்கெட் சீன்லேருந்தே படத்தை துவங்கி மற்ற விஷயங்கள்லாம் அப்படி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வந்திருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கும். அது செகண்ட் ஹாஃபில் ஒரு லேகான ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைவதற்கு உதவி செஞ்சிருக்குமோ அப்படின்னு தோணுது. அதை செய்யாமல் போனது விக்ரணன் அசோகனுடைய தவறு தான். அந்த விஷயம் இந்த திரைப்படத்திற்கு ஒரு சின்ன மைனஸாக மாறி நிற்கிது. படத்தினுடைய அடுத்த மைனஸ், அதுவும் படத்தினுடைய இயக்குனர் விக்ரணன் அசோக் அவரை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஆண்ட்ரியாவை பார்த்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் உட்பட நிறைய பேர், ஏன் கதாநாயகன் கவினே பல இடங்களில் பயப்படுறார். அப்படி பயப்படும்படியான ஒரு கேரக்டராக ஆண்ட்ரியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேக்கப்பில் இருக்கிற ஆட்களை எப்படியான ஆட்களாக போட்டிருந்துருக்கணும். அவங்கள பார்க்கும் பொழுது படத்தில் பார்க்கும்பொழுது இவங்கள வச்சு தான் ஆண்ட்ரியா அவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுறாங்களா, நம்பவே முடியல, காமெடியாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வீக்காக கேஷ் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோணுது. இது ஒரு டார்க் காமெடி ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஆண்ட்ரியாவின் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தலை. திரைக்கதையில் ஐயோ அடுத்தது என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் பதபதப்பையும் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தாமலே போனதற்கான காரணம் வில்லன் கேரக்டர்ஸ்க்கு இவங்க பண்ணியிருக்கிற கேஸ்டிங் தான். அதற்கு காரணமாக இயக்குனர் இருந்தது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். படத்தினுடைய இன்னொரு மைனஸில் நம்ம குறிப்பிட வேண்டியது நடிகர் கவின். அவருக்கு இது 7வது திரைப்படம். ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அவருடைய நடிப்பில் ஒரு மெச்சூரிட்டி வருது, அவர் மெருகேறுது அப்படிங்கிறத நம்மளால் இந்த திரைப்படத்தில் உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனாலும் எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்துகிற பொழுது பல படங்களை நமக்கு இவருடைய முந்தைய படங்களையே நமக்கு அவர் நினைவுபடுத்துகிறாரு. இன்னும் அவர் நடிப்பில் தன்னை பக்குவப்படுத்திக்கணும், இன்னும் சில நேரங்களில் புதுசான ஒரு விஷயத்தை அவர் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்படி நல்லாயிருக்கும். அதை அவர் செய்யாமல் எல்லா படங்கள்லேயும் ஒரே மாதிரியான நடிப்பு, அந்த நடிப்பு நன்றாகவே இருந்தாலும் அந்த நடிப்பு ஒரே மாதிரியாக இருக்கிறது நமக்கு ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்கிறது, ஒரு சலிப்பு ஏற்படுது. அந்த வகையில் இந்த படத்தில் கவின் அவர்களுடைய நடிப்பு ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் ஜிவி பிரகாஷ் அவர்கள், இசையமைப்பாளர்.
இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பின்னணி இசையை அவர் வழங்கியிருக்கிறாரு. அதை நம்ம ப்ளஸில் பார்த்தோம். ஆனால் பாடல்கள்னு சொல்லும் பொழுது இது மாதிரியான ஒரு படங்களில், இந்த மாதிரியான ஜானர் படங்களில் 1-2 பாடல்களாவது ஹிட்டாக இருந்தால் தான் தேட்டரில் பார்க்கும்பொழுது அந்த பாட்டு எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த பாடல் வரும்போது உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி ஒன்று வரும். சந்தோஷமாக ஒரு என்டர்டெய்னராக அந்த படம் வந்து முழுமையடையும் ரசிகர்களுடைய மனசில். அதை ஒரு இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் தவற விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தில் 2 பாடல்கள் தான் இருக்குது. அந்த 2 பாடல்களுமே டக்குன்னு கேட்சியாக இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய இன்னொரு மைனஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நிறைய சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப அமெச்சூராக தெரியுது. ஒரு பெரிய டிஓபி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் அர்ச்சனாவோட கணவரும் வருகிற அந்த காட்சியாக இருக்கட்டும், பவன் வந்து கோவப்படுற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், நிறைய காட்சிகள் ஷூட் பண்ண விதம், அந்த காட்சியை கம்போஸ் பண்ண விதம், அந்த காட்சியை ஸ்டேஜிங் பண்ண விதமே ரொம்ப அமெச்சூராக பல இடங்களில் தோன்றியது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். மாஸ்க் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த நாம் இப்போ ஒப்பிட்டு பார்த்த இந்த ப்ளஸ் மைனஸை தாண்டி இன்னும் நுட்பமாக டெப்த்தாக அந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன, சிறப்புகள் என்ன, முக்கியமாக இந்த விஷயம் என்ன விஷயங்கள்லாம் தவற விட்டுச்சு அப்படிங்கிறத திரும்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய மென்டராக இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும், இந்த படத்தினுடைய நரேட்டராக கதை சொல்லியாக இயக்குனர் நெல்சன் அவர்களும் இந்த படத்துக்குள்ள இன்வால்வ்டாக இருந்தது இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். அதுதான் இந்த படத்திற்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மொத்த கதையையும் நெல்சனுடைய வாய்ஸ்லேயே சொல்ல முயற்சி செஞ்சது நமக்கு ஒரு அயற்சியை கொடுத்துச்சு. பல இடங்களில் காட்சியாக ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண வேண்டிய விஷயங்களையும் நெல்சனுடைய வாய்ஸ் ஓவர்லேயே இவங்க சொல்லிட்டு போகிறது நமக்கு அந்த காட்சி ஏற்படுத்த வேண்டிய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தாமல், ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் திரையில் அடுத்த காட்சிக்கு நம்ம தாவிடுறது ரொம்ப ஒரு ஏமாற்றத்தையும், என்னடா அது இப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு சலிப்பையும் கொடுத்துச்சு. அப்படி நெல்சனுடைய வாய்ஸ்லேயே எல்லா கதையையும் சொல்ல முயற்சித்தது இந்த படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரியாவினுடைய கேரக்டரை அவங்க டிசைன் பண்ண விதத்தில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறதா நம்மளால் உணர முடிஞ்சது. என்ன அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிற மக்களுக்கு ஆண்ட்ரியா நிறைய பெண்களுக்கு உதவி செய்கிற ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை தாண்டி தன்னுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியையும் தன்னுடைய வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கணும், என்னுடைய நேம் என்னுடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் அழிச்சிடணும்னு ஆண்ட்ரியா முனைகிறதும், அதற்காக இவங்க நிறைய அரசியல்வாதிகளுக்கு பயப்படுறதும், சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் ஏன் அப்படிங்கிற காரணம் கடைசி வரைக்கும் சொல்லப்படாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் ஆண்ட்ரியா அவர்களுடைய நடிப்பை நாம் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்ட்ரியாவுடைய கேரக்டரை பார்த்து படத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் உள்ளிட்ட கதாநாயகன் உள்ளிட்ட எல்லாருமே பயப்படுறாங்க. அவங்க பயப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு. ஆனாலும் அதை தன்னை சுற்றி இருக்கிற அடியாளுங்களை வச்சு சாத்தியப்படுத்தாமல் தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் தன்னுடைய அந்த முக அசைவு கண் அசைப்பின் மூலமாகவே தன்னை பார்த்து பயப்படும்படியான ஒரு நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஆண்ட்ரியா. அதாவது சுற்றி இருக்கிறவங்களை நம்பாமல் தன்னுடைய நடிப்பின் மூலமாகவே ஒரு 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 பயத்தையும் ஒரு மெஜஸ்டிக் லுக்கையும் மக்களுக்கு கொடுத்த ஆண்ட்ரியாவுடைய நடிப்பு இந்த படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ். படத்தில் கவின் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை ரன் பண்ணுறாரு. அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி சார்ந்த பல விஷயங்களை அவர் தன்னோட டீமோட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஜென்ரலாக மக்கள் பரபரப்பாக நடமாடுற டீ கடை, ரோடு, அந்த மாதிரி இடங்களில் தான் டிஸ்கஷனே வச்சுப்பார். காரணம் கேட்டால் அதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை எல்லாம் இந்த படத்தில் அவங்க வச்சிருக்கிறாங்க. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் தமிழ் சினிமாவுக்குனே ஒரு பிளாக் ஹோல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஹேக் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை ஹேக்கிங் பண்ணி இந்த ரகசியங்களை எடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லிவிடுவாங்க. ஹேக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியானது இல்லை. அதை தமிழ் சினிமா எப்போ புரிஞ்சுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப சுலபமாக இன்னொருத்தவங்களுடைய நெட்வொர்க்கில் போய் அவங்க வச்சிருக்கிற அத்தனை ரகசியங்களையும் அத்தனை வீடியோஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதும், அதை வச்சு அதையே ஒரு கீயாக வச்சு இந்த படத்தினுடைய கதையை நகர்த்துறதும் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான மைனஸ்.
படத்தில் கவினுடைய அஃபைராக ஒருத்தவங்க வராங்க, ருஹானி சர்மா. அவங்களுக்கான கேரக்டரை, அவங்களுக்கும் கவினுக்கும் இடையேயான அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் இன்டென்ஸாக காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்துட்டு போகிறாங்க, சும்மா ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, ஜஸ்ட் லைக் தட் அவங்களுடைய அந்த காட்சிகள் அப்படியே முடிவடைஞ்சிருது. அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்குது. இன்னும் கூடுதலாக அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் ஒரு பேக்ரவுண்ட், எமோஷனல் இன்டென்ஸ் இருந்திருந்தால் படத்தில் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படி பண்ணாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் இந்த படம் சொல்ல வந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. நடிகர் கவினுடைய நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஆண்ட்ரியா அவர்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபன் என்டர்டெய்னராக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அசோக். இந்த படத்தை நிச்சயமாக எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு முறை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது இல்லையா படம் பார்த்ததற்கு பிறகு, அதுவே இந்த படத்தினுடைய ப்ளஸ். மாஸ்க் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் சுவாரஸ்யமாகவும் சில இடங்களில் கொஞ்சம் லேகாகவும், கிளைமாக்ஸில் ஓவரால் ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் இந்த திரைப்படம் நமக்கு கொடுத்துச்சு. இது நம்முடைய கருத்து தான். இந்த திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்கிற தகவல்களோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.